Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம ரம்லிஸ் கிச்சன்ல பனங்கிழங்கு வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த பனங்கிழங்குல பாத்தீங்கன்னா ஃபைபர், அயன், கால்சியம், மெக்னீசியம், ஹை புரோட்டீன் இதெல்லாம் ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஆனா குழந்தைங்க யாரும் பனங்கிழங்கு லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. அப்படி சாப்பிடாத இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த சத்துக்கள் எல்லாம் போய் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பனங்கிழங்கு வச்சு இதே மாதிரியே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பண்ணி கொடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி புது புது வீடியோக்குள்ள மொபைல் தேடி வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு 6 பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு குக்கர்ல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊத்தி 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்க போறேன். தோல் எடுத்துட்டு தான் வேக வச்சிருக்கேன். நீங்க தோலோடையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம காய் சீவிர கட்டையை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச உடனே இந்த மாதிரி துருவலாம். ஆனால் அப்படி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அதனால தான் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். அப்படி பண்ணும்போது நமக்கு இந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாத ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி நீங்கள் சீவி எடுக்கும் பொழுது நார் வரும். நீங்கள் அப்பப்போ அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம சீவிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா கிழங்குமே துருவி எடுத்துக்க போறேன். இங்க பாருங்க, பனங்கிழங்கு நல்லா துருவி எடுத்தாச்சு. வேக வச்ச உடனே துருவி எடுத்தோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியே வராது. இப்ப வெளியே இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாரோட இருக்கும். அதை நம்ம மேலாக எடுத்து போட்டுடலாம். உள்ள இருக்கிறதுல அந்த அளவுக்கு நார் இருக்காது. தேங்காய் துருவல் மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இந்த மாதிரி துருவின பனங்கிழங்குல நாட்டு சக்கரை கலந்து கூட குழந்தைங்களுக்கு தரலாம், அதுவுமே நல்லா இருக்கும். இப்போ இந்த துருவி எடுத்த பனங்கிழங்க நான் ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்க போறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா பவுடர் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. அதோட 3 ஏலக்காய் பவுடரா இருந்தா நீங்க டைரக்டா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 6 பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பனங்கிழங்கு எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். எல்லா அளவுகளும் நான் ஒரே கப்பில் தான் எடுத்திருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க ஸ்டவ்ல. அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் திராட்சை சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணா போதும். இதே நெய்ல 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காய் அந்த கருப்பு தோல் இல்லாத பார்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா நெய்ல ஃப்ரை பண்ணிடுங்க. கலர் மாறினோன்னு அதையும் எடுத்து நம்ம இந்த பனங்கிழங்கு மிக்ஸில் சேர்த்துக்கலாம். தேங்காவை டைரக்டா பச்சையாவும் சேர்த்துப்பாங்க. நெய்ல வறுத்து சேர்த்துட்டா அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் நெய்ல வறுத்து எடுத்துக்கிறேன். அது இல்லாமல் சீக்கிரம் கெட்டும் போகாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால், தண்ணி எதுவுமே நீங்க ஊற்ற வேண்டாம். ஏன்னா உள்ள நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு மெல்ட் ஆகும். அதே நமக்கு இது போதுமானதா இருக்கும். வறுத்த முந்திரி இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம கையால பிசையும் பொழுது நாட்டு சக்கரை ஓரளவுக்கு கரைஞ்சு வரும். அதுலயே நம்ம ஈஸியா உருண்டை பிடிச்சிடலாம். இதுல நான் வேற எதுவுமே சேர்க்கல, தண்ணி, பால் எதுவுமே சேர்க்கல. பாக்குறதுக்கு பாருங்க லட்டு மாதிரி இருக்கு. சாப்பிட்றதுக்குமே இதனோட டேஸ்ட் லட்டு மாதிரி தான் இருந்துச்சு. இதை நம்ம ஒரு 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் ஹார்ட் ஆயிருமே அப்படின்ற பயமும் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும்.
பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.